வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. இலங்கையில் மோசமான வானிலை, நிலத்தில் வெடிப்புகள் தென்பட்டால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர எச்சரிக்கை. சீரற்ற காலநிலையினால் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல். இலங்கைக்கு வடகிழக்கில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், சிவப்பு எச்சரிக்கையுடன் அவசர அறிவுறுத்தல். இலங்கையில் தீவிரமடையும் நிலைமை, அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கையில் பேருந்துகளில் பயணிப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இன்று முதல் காலநிலை சீராகும் என வானிலை ஆய்வு திணைக்களம் அறிவிப்பு. புத்தளம் மாவட்டத்தில் 27,000 பேர் வெள்ளத்தால் பாதிப்பு. மட்டக்களப்பில் மயக்க மருந்து கொடுத்து சிறுமி கடத்தல். தமிழர் பகுதியில் உள்ள ஆற்றில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. இன்று முதல் பேய்ஃபோல் இலங்கையில் அறிமுகம் தொடர்பான விரிவான செய்திகள். 2026 ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருசாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் எந்த காலப்பகுதியிலும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இது தொடர்பில் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும், அரசாங்கம் அதில் எவ்வித தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும், அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை, அதனை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மண்சரிவு அபாயம் உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் இருப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். நிலத்தில் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள் சாய்வடைதல் போன்ற அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தகைய இடங்களை கடந்து செல்பவர்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மழை வீழ்ச்சி தொடரும் பட்சத்தில் சரிவான பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருப்பதனால் பொதுமக்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரின் ஆலோசனைகளை பின்பற்றி நடப்பது அவசியம் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 6 மாவட்டங்களில் உள்ள 26 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நிலை 2 கீழ் விடுக்கப்பட்ட விழிப்புடன் இருங்கள் என்ற எச்சரிக்கை மேலும் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலையினால் மலையக வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என போக்குவரத்து போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கடுமழையினால் விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் வான்பாய ஆரம்பித்துள்ளதுடன் கெகல் கமுவ ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக கொத்மலை கம்பளை பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஹெட்டன் கல்வின் வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எனவே நிலவும் அபாய நிலைமை கருத்தில் கொண்டு மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் பலத்த மழைவீழ்ச்சி தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேல் சபரமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் காலநிலை தொடர்பில் நாட்டு மக்களுக்கு விசேட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கழுகங்கையின் கிளை நதிகளான குடா கங்கை மற்றும் மகுர கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிறிய அளவிலான வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே புலர்சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட நதி பள்ளத்தாக்குகளின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை இன்று காலை 6 மணி நிலவரப்படி 21 பிரதான நீர்த்தக்கங்களும் 19க்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தக்கங்களும் தற்போது வான்பாய்கின்றதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நீர் முகாமைத்துவ பொறியியலாளர் தெரிவித்துள்ளார்.
பேருந்துகளில் பயணம் செய்யும் போது அறிமுகமாகும் நபர்கள் வழங்கும் உணவு பண்டங்களை உட்கொள்வதில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆம்பலாங்கொடையை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிமன்ற அதிகாரியொருவர் இது தொடர்பில் இக்கட்டான நிலை ஒன்றுக்கு முகம் கொடுத்துள்ளார். தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் இவர் பணி நிமித்தம் பொருளைக்கு சென்றுவிட்டு இரவு பேருந்து மூலம் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் இவருக்கும் அருகில் அமர்ந்திருந்த நடுத்தர வயதுடைய நபர் ஒருவர் இவருடன் சிநேகபூர்வமான நட்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். சிறிது நேரத்தின் பின்னர் அந்த நபர் பிஸ்கட் பேக்கெட் ஒன்றை எடுத்து அந்த ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு கொடுத்துள்ளார். அதனை வாங்கி உட்கொண்டவருக்கு அதன் பின்னர் என்ன நடந்தது என தெரியவில்லை. 5 நாட்களுக்கு பின்னர் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் சுய நினைவுக்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் பணம் அனைத்தும் திருடப்பட்டிருந்தன. வைத்தியசாலையில் எனது கணவரை பார்த்தபோது அவர் ஒரு பிணம் போல் குழாய்கள் பொருத்தப்பட்ட நிலையில் கிடந்துள்ளார் என பாதிக்கப்பட்ட அதிகாரியின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். 5 நாட்களின் பின்னரே அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தோம். ஆனால் இன்னமும் அவருக்கு சரியான சுயநினைவு திரும்பவில்லை. கணவர் அணிந்திருந்த சுமார் 5 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய மோதிரம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாகவும் தொலைபேசி மாத்திரம் எஞ்சியிருந்தது என அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் நிலவி வரும் சீரற்ற காலநிலை மற்றும் மழையுடனான காலநிலை இன்று வெள்ளிக்கிழமை மாலை முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் என்று வானிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன தெரிவித்துள்ளார். தற்போது நிலவி வரும் குறைந்த அழுத்த மண்டலத்தின் தாக்கம் இன்று மாலை அளவில் குறைவடைவதால் அதன் பின்னர் மழையின் வீரியம் பெருமளவு தணியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று மழையின் அளவு ஓரளவு குறைவு தென்பட்ட போதிலும் நாட்டின் சில பகுதிகளில் இன்னும் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மேல் மற்றும் சபரமுவா மாகாணங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும். தெற்கு மாகாணத்தின் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை தொடரும். மத்திய மாகாணத்தின் சில இடங்களில் நேற்று 100 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மழையின் தாக்கம் முழுமையாக குறையும் வரை பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை மற்றும் மோசமான காலநிலை காரணமாக 7206 குடும்பங்களைச் சேர்ந்த 27,222 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட செயலாளர் இந்திக சில்வா தெரிவித்துள்ளார். புத்தளம், வனாத்தவில்லு மற்றும் ஆனமடுவு ஆகிய 3 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட 22 கிராம சேவகர் பிரிவுகளில் வசிக்கும் மக்களே இவ்வாறு வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். புத்தளம் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள 2 பாதுகாப்பு மையங்களில் தற்போது 16 குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விசுத்தாராம விகாரையில் 47 பேரும், புத்தளம் தெற்கு இந்து கோவிலில் 5 பேரும் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தளம் தொடருந்து பாதை, புத்தளம் அனுராதபுரம் வீதி, புத்தளம் குருநாகல் வீதி மற்றும் புத்தளம் சிலாபம் வீதியின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த போக்குவரத்து பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவியொருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டிப்பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு 7 மணியளவில் சிறுமியை ஆங்கில வகுப்புக்காக அவரது தந்தை காரில் அழைத்து சென்றுள்ள நிலையில் மழை காரணமாக வகுப்பு நடைபெறாதனால் நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் சிறுமியை விட்டுவிட்டு தந்தை கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டுக்கு வரவில்லை என உறவினர்கள் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்த நிலையில் தந்தை வருவதை கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டியொன்று வேகமாக தப்பியோடியது. சந்தேகமடைந்த தந்தை தனது காரில் அதனை துரத்தி சென்று ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் மடக்கி பிடித்துள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தி வந்த இளைஞன் முச்சக்கர வண்டியை விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அதிர்ச்சியடைந்து அவரை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு முச்சக்கர வண்டியை மீட்க வந்த மற்றொரு இளைஞன் தனக்கு போலீஸ் உயர் அதிகாரிகளை தெரியும் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நையப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த 21 வயதுடைய பிரதான கடத்தல்காரனை போலீசார் இரவு 11 மணியளவில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதயபுர பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூலாவடி பகுதியில் உள்ள ஆற்றில் ஒரு ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாழைச்சேனை துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் படகை செலுத்திக் கொண்டிருந்த ஒருவர் வியாழக்கிழமை காணாமல் போன நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் காணாமல் போன அந்த நபரின் சடலம் இன்று வெள்ளிக்கிழமை ஆற்றங்கரையில் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் செம்மண் நோட்டை பாடசாலை வீதியை சேர்ந்த 63 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த மரணம் தொடர்பாக வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலகளாவிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தளமான பேபல் இலங்கையில் தனது முழுமையான செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளது.
டிஜிட்டல் பொருளாதாரத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் பேபல் பண பரிமாற்ற முறை இன்று முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வருகின்றது. நீண்ட காலமாக பேபல் சேவைகளுக்காக காத்திருந்த இலங்கை பயனாளர்களுக்கு, குறிப்பாக ஆன்லைன் வணிகர்களுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமையவுள்ளது. இலங்கையிலுள்ள பயனர்கள் இனி பேபல் ஊடாக சர்வதேச ரீதியிலான கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும். இணையதளங்கள் வாயிலாக பொருட்களை கொள்வனவு செய்யவும் ஏனைய வெளிநாட்டு சேவைகளுக்காக இந்த கொடுப்பனவு முறையை பயன்படுத்தலாம். இலங்கையில் வங்கியொன்றினால் வழங்கப்பட்ட கிரெடிட் அட்டைகளை பேபல் கணக்குடன் இணைப்பதன் மூலம் இந்த கொடுப்பனவுகளை முன்னெடுக்க முடியும். அத்துடன் வெளிநாட்டில் உள்ள ஒருவர் மற்றும் ஒரு பேபல் கணக்குக்கு பணத்தை அனுப்பவும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இணையதளங்கள் மற்றும் சேவைகள் பேபல் கொடுப்பனவுகளை ஏற்றுக்கொள்வதுடன் குறிப்பாக பல்கலைக்கழக கட்டணங்களை செலுத்துவதற்கு இது மிகவும் இலகுவானதாக அமைகின்றது. எனவே பேபல் கணக்கொன்றை ஆரம்பிப்பதற்கோ அல்லது அதனை பராமரிப்பதற்கோ மாதாந்த கட்டணங்கள் எதுவும் அறவிடப்பட மாட்டாது என்பது மற்றும் ஒரு சிறப்பு அம்சமாகும். அத்துடன் கொடுப்பனவுகளை செய்யும் போது கொள்வனவாளர்களிடமிருந்து மேலதிக கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது. எவ்விடத்தில் இருந்தும் பேபல் ஊடாக கொடுக்கல் வாங்கல்களை சோதிக்கவும் கொடுப்பனவுகளை நிர்வகிக்கவும் இலகுவாக முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.